அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்பிய நமக. ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அதுடைய சகல வளநலங்களையும் தந்து முருகப்பெருமானுடைய அதுலை வாதி வழங்கக்கூடிய குமாரஸ்தவத்தினுடைய ஒன்பதாவது திருநாமத்தை நம்ம சிந்திக்க உள்ளோம். 9வது திருநாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் நரபதி பதையே நமோ நமக அப்படின்னு சொல்லக்கூடியது. நரன் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம், பதி அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். மனிதர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நாமாவளியினுடைய அர்த்த விசேஷம். அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறதுக்கு ஏற்றது போல் இந்த அனைத்து பிறவிகளையும் நம்ம கடந்து தான் இந்த மனித பிறவியாக இருக்கக்கூடிய இந்த மகத்தான பிறவியை அடைந்துள்ளோம். மனிதராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும், அது மானிடராய் பிறப்பது அது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்றது போல் இந்த மனிதனாக பிறப்பதே இறைவனை அடையிறது தான் அவனுக்கான லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அனைவருமே உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது தான் ஒரு முக்தி நிலையை அடைய முடியும். அதை அடைய விடாமல் இருக்கக்கூடியது இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாயை மும்மலமாக இருக்கக்கூடிய அந்த மாயைகளை அழித்து நமக்கெல்லாம் சுவாமி இருக்கிறதுனால தான் அவருக்கு சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்ற திருப்பெயரே இருக்கின்றது. ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் ஆகிய மலங்களை அழித்து முருகப்பெருமானுடைய அந்த ஞான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை இந்த திருநாமம் நமக்கு பெற்றுத்தரும். இந்த திருநாமத்தினுடைய பாராயண பலன் அப்படின்றது பெற்றுத்தரும். மனிதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான், மனிதர்களில் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் அதிபதியாக முருகப்பெருமானே பரம சித்தனாக விளங்கி பழனி மலையில் காட்சி கொடுக்கறதுனால அவருடைய அந்த அற்புதமான திருநாமம் சுவாமிகளால் போற்றப்படுவதற்கு உரிய சிறப்பினை பெற்றுள்ளது. ஓம் நரபதி பதையே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமங்களை நம்ம தினமுமே படிக்கும் பொழுது வாழ்வின் ஒரு உன்னத நிலையை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபிடிக்கின்றேன். குதிகுகாசன்.